விழுப்புரத்தில் நடைபெற்ற மிஸ் கூவாகம் அழகி போட்டியில் ஈரோட்டைச் சேர்ந்த ரியா முதல் பரிசை தட்டிச் சென்றார். விழுப்புரத்தில் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு மற்றும் சமூக நலத்துறை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மிஸ் கூவாகம் அழகி போட்டி கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்றது. விழுப்புரம் நகராட்சி திடலில் நடைபெற்ற மிஸ் கூவாகம் அழகி போட்டியில் நடை, உடை, பாவனை மற்றும் கேள்வி பதில் என 3 சுற்றுகளாக நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் ஈரோட்டைச் சேர்ந்த ரியா முதல் பரிசை தட்டிச் சென்றார். தூத்துக்குடியைச் சேர்ந்த மேகா 2வது இடத்தையும், சென்னையை சேர்ந்த இவாஞ்சலின் 3வது இடத்தையும் பிடித்தனர். ஃபேமிலியில் இருக்க அம்மா அப்பாவோ எல்லா திருநங்கைகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் பண்ணாலும் அப்பா அம்மா திருநங்கை குழந்தைங்கள அவாய்ட் பண்ண வேணாம், வெறுக்க வேணாம், வீட்டு விட்டு வெளியில் அனுப்ப வேணாம். ஃபேஷன் ஷோ எங்கெல்லாமோ நடக்கு. இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் சொன்ன ஃபேஷன் ஷோ இங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. அந்த கூவாகத்தில் ஃபேஷன் ஷோக்கே தாயகமான இந்த கூவாகத்தில் நான் ஃபஸ்ட்டு ரன்னரப்போ வந்ததுக்கு முதல்ல நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க எல்லாரும் அதுக்கு எல்லாமே காரணம் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, இவங்கெல்லாம் எங்கள் ஆயா யாரும் இல்லைன்னா இந்த இடத்துல சத்தியமாக கிடையாது. இன்னும் நான் பல மேடைகள் போவேன். இது எதுக்கு அழுறேன்? உண்மையாலுமே நான் வாழ்க்கையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் பொன்முடி, திமுக ஆட்சியில் திருநங்கைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் குறித்து பட்டியலிட்டார். திருநங்கைகள் அனைவரும் கல்வி கற்று வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கலைஞர் தான் நேற்றைக்கு கூட நான் சொன்னேன், திருநங்கைகள் என்று பெயர் சூட்டியவர். எப்படியோ இருந்த பெயரை எல்லாம் ஒரு நாகரிகத்தோடு திருநங்கைகள் என்று அறிவித்து, அந்த திருநங்கைகளுக்காக இந்தியாவிலேயே ஒரு நலவாரியத்தை அமைத்ததும் இந்த தமிழ்நாடு தான், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அதே மாதிரி வாக்குரிமை ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது, அதை கொடுத்ததும் தமிழ்நாடு தான். அதே மாதிரி குடும்ப அட்டை, ரேஷன் கார்டே கொடுக்காம இருந்தாங்க, அதை கொடுத்ததும் தமிழ்நாடு அரசு தான். கலைஞர் காப்பீடு அட்டை, அதை கொடுத்ததும் தமிழ்நாடு அரசு தான்.